3 தினங்களுக்கு முன்பு ஹவுதிகளுடைய மெர்ச்சன்சி குழு தாக்குதலை நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. செங்கடல் பகுதிகளை முழுமையாக டெல் அவீவ், ரெட் சி, இங்கே எல்லாம் கல்ஃப் ஆஃப் ஏடனை அவர்கள் தாக்கி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக யூத நாடுக்கு வரக்கூடிய, இஸ்ரேலுக்கு வரக்கூடிய ட்ரேட், மெர்ச்சன்ட், ஷிப்பிங் எல்லாமே தாக்குதலுக்கு உட்பட்டது. ஆப்பிரிக்கா கண்டத்தை அவர்கள் சுற்றி வருவதால் ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் பல ஆயிரக்கணக்கான மில்லியன் டாலர்கள் செலவானதையும் நாம் பார்த்திருந்தோம். அதே நேரம் இஸ்ரேல் த கம்ப்ளைண்ட்ஸ் வித் டெஹ்ரான் அப்படிங்கிறதையும் அக்ரிமெண்ட் தொடர்ந்து இந்த விவகாரத்தை நாங்கள் கண்காணித்து கொண்டிருப்போம் என்றும் சொல்லியிருக்கிறது. அதாவது என்ன நடக்குது, யாது நடக்கிறது என்று ஈரானும் கண்காணிக்கும், இவர்களும் நாங்கள் கண்காணிப்போம் என்றும் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். ஏமன், பலஸ்தீன தனித்துவமாக நிற்குவதற்கு எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்ய போகிறோம் என்றும் மறுபடியும் கைவிடாத ஒரு தேசமாக ஏமன் ஹூதிகளுடைய அறிவிப்பு பலம் சேர்க்குவதாக இருக்கிறது.